சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ரசனேபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் தான் முக்கியம், ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஆதித்யாதி நவகிரகங்களில் 9 கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு, பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு, சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான். கண்ணுக்கே தெரியாது. எப்படி சொல்கிறீங்கன்னா, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான். அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது? கிரகணம்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய, அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் கேது, பாம்பு சூரியனை முழுங்குது, பாம்பு சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க. அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன், அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல், ஒரு 1.5 மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது. அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது. அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க. எங்கே இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார், நல்லது செய்வாரா கெட்டது. ஏன்னா அது பாம்பு, பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர, ஆனால் விஷம்தான், கொடுமையான விஷம்தான் அது. அது எப்போ கடிக்கும், எப்போ பாதுகாப்பாக இருக்கும், எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட 10 பாம்பை பிடிக்கும்போது 11வது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது. நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க. புரியுதா? அப்போது இந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம். அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவு ஸ்தானங்களில் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். ராகு 3ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் பிரயாணங்கள், வண்டி டிராவல்ஸு, பஸ் ஓனரு, லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல, வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த ராகு கேது, தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும், முழுமையாக உள்வாங்கணும். இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம், ஒரு மன பயம். சார் ராகு ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து, சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுச்சுன்னு வச்சு, தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம். ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும். அப்போது அதை போல் இந்த ராகு மன பயம். எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது. மனசில் தேவையில்லாத பயம், ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான மனக்குழப்பங்கள், பதற்றம், அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது, ஓவராக காமெடி பண்ணுறது, அலட்சியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் ராகுவுடைய தன்மை. எதுவுமே பேசாமல் இருக்கிறது, அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும். அவ்வளோ மன அழுத்தம், நெஞ்சழுத்தம், இதெல்லாம் கேது. அதோடு மட்டுமல்ல,
இந்த ராகு நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்று இந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல. நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். நம்ம நடிகர் சூரி போன்றவர்கள், யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிறதுலாம் ராகு தான் காரணம் அவங்களுக்கு. அந்த யோகமான ராகு 2023 2021 2021 மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும். 2021 மார்ச் போல். இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார். அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க, பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார், ஜெயிச்சிருவார். அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தால், இன்றைக்கி தான்ப்பா விடிஞ்சு பார்த்தா காருன்றான் பங்களான்றான் தெரியல, திடீர் வளர்ச்சி. நேற்று வரலும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கண்ணீர் விட்டு இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் விலகி இருக்கும். விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும். வீடு தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் வச்சுக்கோண்ணா, நீ வச்சுக்கோண்ணா, நான் வாங்கிக்கிறேண்ணா, எங்கண்ணா போகுது, நீ வச்சுக்கோண்ணா. இதையெல்லாம் ராகு. அப்போது ராகுவானவர் என்ன செய்யணும், அதிகமாக கொடுப்பாரு, அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே, பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ராகு கேது பயிற்சியை பற்றி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் 18ஆம் தேதி அன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், அதே போல் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். வாருங்கள் நண்பர்களே, பக்தர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப அற்புதமான கால நேரம், நல்ல நேரம் துவங்கி இருக்கின்றது. கவலை வேண்டாம் மிதுன ராசி நேயர்களே. காரணம் என்ன, இது நாள் வரையில் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு இருந்தாலுமே கூட தொழில் அமைப்புகள்லாம் பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, தொழிலில் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதே சமயம் மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், எனக்கு தெரிஞ்சு நிறைய தொழில் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நிறைய மிதுன ராசி என்பர்கள் வெளிநாடுகள் போயிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண போயிருக்காங்க. அங்கெல்லாம் ஃபேர், அங்கங்கே ஃபேர், அந்த மாதிரி அந்த தொழில் சம்பந்தமான ஒரு ஃபேர் அமைத்து அது மூலியமாக நல்லா டெவலப் ஆகிருக்கிறாங்க. எக்ஸிபிஷன் அதெல்லாம் கூட அங்கே நடத்தி பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போது இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களில் ஒரு பக்கம் தொழில் இழப்பு, தொழிலில் மந்தமான சூழ்நிலை இருந்தாலுமே கூட மறுபக்கம் ஒரு 50% யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கோ, எந்த மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் ஒரு வலுவான சூழ்நிலை இருக்கோ, நல்ல தசாபுத்திகள் நடக்குதோ, அந்த மாதிரியான மிதுன ராசி அன்பர்கள்லாம் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. நாமளே சொல்லியிருக்கிறோம், சார் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, சொல்லி அடிப்போம் உங்களை. நாம கவலையே படாதீங்க சார், நீங்கள் தோக்கவே மாட்டீங்க, கடைசி வரலும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு அடித்து சொல்லுவோம், நாம் உறுதியாக சொல்லுவோம். அந்த மாதிரியெல்லாம் ஜெயித்தவர்கள் ஏராளம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ராகு கேது பயிற்சி 9ஆம் இடத்தில் ராகு, 3இல் கேது, அற்புதமான கால நேரம். மிதுன ராசி நேயர்களே, நமக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் தலைவர் மிதுன ராசியில் இருக்கிறார், மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். ஒரு பெரிய யுத்தத்துக்கு அவர் தயாராகணும், பெரிய சண்டைக்கு ஒரு போருக்கு போகிற மாதிரி, யுத்தத்துக்கு போகிற மாதிரி தயாராகணும். அப்படி அமைப்பாரே ஆனால் நிச்சயமாக அவங்க வெற்றி பெறுவது உறுதி. அதே போல் நீங்கள் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக, அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், இல்லை அரசியல் சார்ந்து கிட்ட இருந்து அவங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்க பேக் ஆஃபீஸ் மாதிரி பின்னாடி இருந்து அவங்களுடைய கேஷ் ஹேண்ட்லிங், அதெல்லாம் ஜாபு, பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம், அல்லது மல்டி பிஸ்னஸ் பல்வேறு துறையில் தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, கார்மெண்ட்ஸு, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, சொசைட்டி,
இன்னும் சொல்லப்போனால் பண்ணைகள், கால்நடை பண்ணைங்க, தீவன பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், கோழி பண்ணைகள், அது மாதிரி பண்ணைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, தோப்பு துறவு வச்சு நடத்தக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, அதாவது ஃப்ரூட்ஸ் அந்த சார்ந்து விவசாய பொருட்களை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட்டு, க்ரஷர்ஸு, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, சார் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு அற்புதமான யோகம், சிறப்பானதாக இருக்கும். எப்பவுமே பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதுவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுக்கிரகம் செய்யக்கூடியவர். நீங்கள் அவரை நம்பி வேலை செய்யலாம், நம்பி வேலை செய்யலாம், இறங்கி வேலை செய்ய. இந்த பாம்பு உங்களை கடிக்காதுங்க, இந்த பாம்பு உங்களை கடிக்காது. அனுக்கிரகம் செய்யக்கூடிய பாம்பு. நிறைய வெளிநாட்டு யோகங்கள், எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காரு நான் போய் சேருவேனா, அல்லது என் மனைவி அங்கே இருக்காங்க நான் போய் ஜாயின் பண்ணுவேனா, அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்குமா, எங்களுக்கும் அங்கே வேலை கிடைக்குமா, அல்லது வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லைன்னா ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், இதை போல் சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எனது அருமை மிதுன ராசி நேயர்களே, உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், ஃபார்மா மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸ்ஸு, விவசாய பொருட்கள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ அதாவது டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னால் உணர முடியும். சார் நிறைய மிதுனராசி அன்பர்கள் பணங்காசை ஏமாந்துருக்காங்க சார். இதுதான் சார் உண்மை, இதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் நம்பினாலும் நம்பலனாலும் மிதுனராசி அன்பர்கள் என்னை பொறுத்தவரையிலும் பாவம், ரொம்ப இலகிய இரக்க குணமுடையவர்கள். வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலியையும் வேதனையையும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் என்னன்னு என்னால் உணர முடியும். உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும், உள்ளது பாரத தேசத்துலேருந்து வேர்ல்டு வைடு, நீங்கள் உலகத்தில் இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுனராசி என்பர்கள்னு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உணர முடியும். அப்படியெல்லாம் வீண் விரயங்கள், நிறைய ஏமாற்றங்கள், மெயினாக கடன் சுமை, கடன் பிரச்சனை, பணங்காசு ஏமாற்றம், இதையெல்லாம் ஏமாந்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே, சம்பாதிக்கக்கூடிய கால நேரம், இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய கால நேரம், மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய கால நேரம் வருகிறது. அதே போலத்தான் நிறைய தடைகள், முடக்கம் ஏற்பட்டிருக்கும். வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனை, பதவி போட்டிகள், ஒரு கவர்னர் போஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை சம்திங் ஏதோ ஒன்று, துறை ரீதியான நடவடிக்கைகள், என்கொயரிகள், சிறை தண்டனைகள், ஜெயில் யோகங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஏமாற்றங்கள். நம்பி ஏமாந்துட்ட சாமி, சொந்தக்காரங்களே இப்படி பண்ணுறாங்க சாமி, இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், இந்த 9இல் இருக்கக்கூடிய ராகு கேதுவால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய கால நேரம். கவலை வேண்டாம், அதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும் மிதுன ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள், 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, அது ஆணோ பெண்ணோ, திருமணம் ஆகலையா, நிச்சயமாக திருமண யோகங்கள் கிடைக்கும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், நம்பி ஏமாறுவது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட தடைகள் விலகும் மிதுன ராசி நேயர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். மிதுன ராசி நேயர்களே, ஒரு முடிவே இருக்காது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன கேள்வி,
எந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுடைய கேள்வியை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.